அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இன்றைக்கி பார்க்குறது நடவடிக்கை கிரமயங்களில் சட்டம் 2, அதாவது ரூல் 2. அபின், கஞ்சா, கல், சாராயம் இந்த மாதிரி போதை வஸ்துக்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா. பீடி, சுருட்டு, சிகரெட்டு, அப்புறம் பொடி, மூக்கில் பொடி போடுறது, அப்புறம் புகையிலை, சுண்ணாம்பு, பாக்கு, இந்த மாதிரி போதை வஸ்துக்களை யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் கூடாது. எதுக்காக அப்படின்னா, அபின், கஞ்சா, கல், சாராயம் குடிக்கிறதுனால நமக்கு என்ன உண்டாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைக்கு ஒரு மத்து பிடித்த மாதிரி, அதாவது மந்தமாகி அதில் ஒரு விஷயத்தை யோசிக்கக்கூட முடியாமல் நம்மளுடைய நிலைமையை மறந்து இப்போ எத்தனையோ பேர் ரோட்டில் விழுந்து கிடக்கிறத நம்ம பார்க்க முடியும். அவங்க ட்ரெஸ் எல்லாம் அவுந்து கூட போயிருக்கும். ஆனால் அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாது. குப்பை தொட்டியில் விழுந்து கிடப்பாங்க, சாக்கடையில் விழுந்து கிடப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு ஆலோசனை சக்தியே இல்லாமல் நாம் என்ன செய்கிறோங்கிறது கூட அவங்களுக்கு தெரியறது கிடையாது. அப்படி புத்திக்கு அது உணர்வு இல்லாமல் போகிறதுனால தான் அவங்களால யோசிக்க முடிய மாட்டேங்குது. ஒரு சிலர் தானாக எதையோ ஒன்று பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. எங்கேயோ சண்டை நடந்திருக்கும், எப்பயோ ஆயிருக்கும். ஆனால் அவர் எதிரில் இருக்கிற மாதிரியே அவர் கற்பனை பண்ணிக்கிட்டு ஒரு வெறுமனே அவர் நின்று ஒரு வெற்றிடத்தை பார்த்து சண்டை போட்டுருப்பார். அங்கே ஒரு ஆள் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு கெட்ட வாரத்தில் திட்டிட்டு, நான் உன்னை அடிச்சிருவேன், கொன்றுருவேன், இப்போ நீ என் மேலே கையை வச்சு பாருன்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் கத்திகிட்டு இருப்பார். அப்போது இது அந்த புத்தியை மழுங்கடிக்குது. அந்த ஆலோசனை சக்தியே இல்லாமல், உணர்வு இல்லாமல் போகுது. அதில் பித்தம் அதிகமாகி நமக்கு மனசுக்கு ஒன்றுமே தெரியாத அளவுக்கு ஒரு நிலைமைக்கு போய் பைத்தியமாகிற அளவுக்கு கூட அது கொண்டு போயிடுது. அதனால் இந்த அபின், கஞ்சா, கல், சாராயம் இதெல்லாம் நம்மளை பைத்தியமாகிறதுக்கு, மனநிலை பாதிப்பு உண்டாகிற அளவுக்கு கொண்டு போகுது. அதனால் அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த பீடி, சுருட்டு, சிகரெட்டு இதனால் உண்டாகக்கூடிய கெட்டது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புகை எதுக்காக இந்த உலகத்தில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காயை பழமாக்கணும், சீக்கிரமாகவே பழமாக்கணும் அப்படின்னா ஒரு காயை பழுப்பிக்கிறதுக்காக அதை பழமாக்கிறதுக்கு புகை போடுவாங்க. புகை போட்டு அதை பழுக்க வைப்பாங்க. அப்போ ஒரு புகையினுடைய இது என்னென்னா, ஒரு விஷயத்தை முதிர்ச்சி அடைய வச்சிடும். இப்போ அந்த புகையை நம்ம சுவாசிக்கும் பொழுது, நம்ம உட்கொள்ளும் பொழுது, புகை பிடிக்கும் பொழுது நம்மளுடைய உடம்பு பழுப்பிக்கப்படுது. அப்போது அந்த லங்ஸு சீக்கிரமாகவே முதிர்ச்சி நிலைமைக்கு வந்துடும். அப்போது இந்த மாதிரி ஒரு ஈரமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த புகை போகும்போது அது அங்கேயே தங்கிடுது, அந்த லங்ஸ்லேயே படிஞ்சிடுது. ட்ரையான பிளேஸில் அது ஒன்றும் பெருசாக தெரியறது கிடையாது. ஆனால் நீங்கள் ஈரமான இடத்துல அந்த லங்ஸ் நீங்கிறது கிடையாது. அது அந்த லங்ஸ்லேயே அந்த புகைங்கிறது தங்கிடுது. அதுக்கு உதாரணமாக நீங்கள் ஒரு புகையை நீங்கள் ஒரு சாதாரண ஒரு வெள்ளை துணியில் நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னா அவ்வளோவா தெரியாது. அந்த துணியை ஒரு ஈரத்தில் முக்கிட்டு அந்த புகையினுடைய இது எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே ஒரு மஞ்சள் கருப்பு நிறத்தில் ஒரு கரை உண்டாகிறது உங்களால் பார்க்க முடியும். அது சாதாரண வெள்ளை துணியில் அவ்வளோவா தெரியாது. ஆனால் ஈரத்துணியில் அது அப்படியே தெரியும். ஏன்னா அந்த ஈரத்துணியில் அது அப்படியே ஒட்டிக்கும். அதில் அப்படி நம்மளுடைய லங்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுரையீரல் என்னவா இருக்குன்னா, எப்போவுமே அந்த சுக்கிலமும் ரத்தமும் வாயுவும் எப்பவும் சதா சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் அந்த லங்ஸும் ஒன்று. உடம்பு முழுவதும் அது இருக்க தான் செய்யுது. ஆனால் எப்போவுமே ஈரப்பதத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் தான் அந்த லங்ஸ் இருக்குது. லங்ஸினுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சுவாசிக்கக்கூடிய அந்த காற்றை ஃபில்டர் பண்ணுறது அதோட வேலை. இந்த வீட்டிலலாம் ஒரு ஃபில்டர் வச்சுருப்போம். அதில் ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு ஃபில்டர் இருக்கும் இல்லைங்களா. அந்த ஸ்பாஞ்ச் மாதிரியான ஒரு தன்மையில் தான் அந்த லங்ஸ் இருக்கும். அந்த லங்ஸ் எப்பவும் ஈரப்பதத்தில் இருக்கும். ஸோ அந்த ஈரப்பதத்தில் தான் அது காற்றை ஃபில்டர் பண்ணி இதயத்துக்கு அனுப்பும். இதயம் அதை பம்ப் பண்ணி எல்லா ரத்த நாளங்கள் மூலமாகவும் அது உடம்பு முழுவதும் அது சுத்த விடும். அந்த வாயு மூலமாக அது பம்ப் பண்ண அந்த வாயு என்ன பண்ணுன்னா ரத்தத்தை கடத்தி அது எல்லா இடத்துக்கும் ஓட வைக்கும். அப்போது அந்த ஃபில்டர் பண்ணுற வேலையை அந்த லங்ஸ் பண்ணுது. இப்போ நம்ம சாதாரண காற்றுலேயே பொல்யூஷன் இருக்குங்கிறப்போ அது லங்ஸுக்குள்ளே போச்சு அப்படின்னாலே அங்கேயே ஏதாவது ஒரு சளி தொந்தரவு உண்டாகிறதோ இதெல்லாமே நடக்குது. சாதாரணமாக புகை பிடிக்காதவங்களுக்கே இப்போ வாலண்டியராக நம்ம ஒரு புகையை உண்டு பண்ணி அந்த அசுத்தமான காற்றுன்னு தெரிஞ்சே அதை நம்ம உடம்புக்குள்ளே அனுப்பும்போது அந்த லங்ஸ் என்ன பண்ணும் நினச்சி பாருங்கள். எவ்வளோ அந்த கசடுகளை அது தாங்கி பிடிச்சிருக்க முடியும். ஒரு லிமிட்டுக்கு மேலே அந்த கசடுகள் மேலே தங்கி அந்த இடத்துல ஒரு ஃபில்ட்ரேஷனே நடக்க முடியாத அளவுக்கு ஆயிரும். அங்கே ஃபில்டர் நடக்கலைன்னா இந்த புகை
இந்த அசுத்தம் உடம்பு முழுவதும் பரவறதுக்கு வாய்ப்பு உண்டாயிரும். அப்போ அந்த ஃபில்ட்ரு சரிவர ஒர்க் பண்ணணும் அப்படின்னா முடிந்த அளவுக்கு சுத்தமான காற்றை சுவாசிக்கணும்னு சொல்கிறாங்க. பொல்யூஷன் இல்லாத இடத்துல இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு இடத்துல ஒரு தூசி வருதுன்னா கூட நம்ம உடனே மாஸ்க் போடுறதோ இல்லை கர்ச்சீப் வச்சு மூக்கை பொத்திக்கிறதோ இந்த வேலையெல்லாம் செய்கிறோம். ஆனால் புகைப்பிடிக்கிறதுனுடைய இது வந்து எவ்வளோ ஒரு ராட்சசத்தன்மைன்னு நினச்சி பாருங்கள். அது ஜீவன் மேலே கருணை இல்லாத ஒரு நிலைமை அது அப்படின்னு தான் இதை நம்ம சொல்லணும். அப்படி அந்த ஈரமான இடத்துல அப்படி இந்த சுக்கிலமும் ரத்தமும் இந்த வாயுவும் இப்படி சேர்ந்து இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கே அந்த நடமாட்டம் இல்லாமல் போகும்போது அங்கே அது ஜீவியாகவே அது உற்பத்தி ஆகுது. இந்த 3 எங்கே சேருதோ, எங்கே சேர்ந்து ஒரு இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல ஒரு ஜீவி உற்பத்தி ஆயிரும். நம்ம கருவுக்குள்ளார இந்த 3 சேரும் பொழுது தான் ஒரு சந்தானம் உற்பத்தி ஆகுது. அந்த மாதிரி இதுவும் ஒரு புண்ணு மேலேயோ எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை உள்ள ஒரு இடத்துல இது 3 சேர்ந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அந்த புழுக்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை தான் கிருமிகள்னு சொல்கிறாங்க. டிபிக்கான ஒரு கிருமியை சொல்லுவாங்க. அந்த கிருமி லங்ஸை குத்தி தொலைச்சிட்ருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த புழுக்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு அதுங்க ஏதுவாகுது. அந்த புழுக்கள் அந்த புண்ணை குத்தி அதை தொலைச்சி அதுலேருந்து ரத்தமும் சீலும் வடிஞ்சு துர்நாற்றம் எடுத்து அந்த லங்ஸ் செயலிழந்து அவங்களுக்கு எந்த ஃபில்ட்ரேஷனும் நடக்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க சாகிறதுக்கான நிலைமை உண்டாகுது. அப்போ அந்த லங்ஸ் கேன்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த காசநோய் டிபி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிபியும் கூட வர்றதுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. அப்படி அது வரும்போது கீழ்நிலை அடைந்து அவங்க செத்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு செத்து போக வேண்டிய நிலைமை உண்டாகுது. அடுத்தது பொடி, மூக்குப்பொடி. இன்றைக்கி குறைவாயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். முதல்ல இது ரொம்பவும் சாதாரணமாக எல்லாருமே அதை யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த மூக்குப்பொடியை நிறைய கடையிலலாம் டப்பாவில் விற்றுட்ருப்பாங்க. வயசானவங்க அதை போட்டு உறிஞ்சிட்ருப்பாங்க. ஒரு கையில் ஒரு மூக்கை அடைச்சிட்டு இன்னொரு மூக்கில் வச்சு அதை உரிவாங்க. அது நேரம் எது வரைக்கும் போகும்னா நம்ம குதம்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி வரைக்கும் போகும். அவ்வளோ தூரம் இழுப்பாங்க. அது இந்த வாயு போக்குவரத்துக்கு தான் இந்த மூக்கினுடைய துவாரம் இருக்குது. அந்த துவாரத்தை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா சப்தமும் அது மூலமாக தான் வெளியில் வருது. நம்ம வாயில் பேசினாலும் குதம்ங்கிற பகுதியில் தான் சப்தத்தினுடைய உற்பத்தி இருக்குது. அதனால தான் சளி பிடிச்சி குதத்தில் ஏதாவது கபம் கட்டுச்சு அப்படின்னா அவங்க வாய்ஸே மாறிடும். தொண்டையில் கட்டுச்சு அதனால் வாய்ஸ் மாறிச்சுன்னா கூட அந்த மேலே தான் உங்களுக்கு அந்த சப்தத்தினுடைய தொனி அங்கேருந்து தான் வருது. ஒரு சிலருக்கு மூக்கில் எக்ஸ்ட்ரா சதை முளைச்சிரும். அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அவங்க பேசுகிறதே ஒரு மாதிரி பேசுவாங்க. அவங்க வாய்ஸே ஒரு மாதிரி இருக்கும். அப்போது அந்த சப்தம் கிரகிக்கிற அந்த சப்தம் வெளிப்படுற அந்த பகுதியில் நம்ம பொடியை போட்டு அதை அடைக்கிறது, சுவாசம் போயிட்டுருக்கிற அந்த பகுதியில் பொடியை போட்டு அடைக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை செய்யும்போது பேசுகிறதுக்கும் சுவாசிக்க கூட ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு நிலைமை உண்டாகுது. அதில் மேலே அந்த கபம் அதிகமாகி போச்சு அப்படின்னா அவங்க செத்து போகக்கூடவும் வாய்ப்புகள் ஆயிடுது. அதனால் பொடிங்கிறது ஒரு விஷயம் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையானது அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறாரு. அடுத்தது புகையிலை, சுண்ணாம்பு, பாக்கு. இந்த மாதிரி நம்ம நார்மலாக ஜீரணத்துக்கானது அப்படின்னு நினச்சி நல்லா ஃபுல்லாக வயிறு முட்டை சாப்பிட்டு கல்யாண வீட்டில் அப்புறமா வெத்தலை பாக்கு கொடுப்பாங்க. அதை போட்டு சாப்பிட்டு மென்று சாப்பிட்டோன்னா நமக்கு ஜீரணமாகும் அப்படின்னு நினச்சி அந்த வேலையை செய்கிறோம். ஆனால் உண்மையாகவே அது அஜீரணத்துக்கான ஒரு விஷயமா இருக்கும். காரணம் என்னென்னா, நமக்கு ஜீரணம் உண்டாகணும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம வாயில் இருக்கிற அந்த உமிழ்நீரோடு நல்லா கலந்து நல்லா ஒரு கஞ்சி மாதிரி நல்ல கூழ் மாதிரி அப்படி கலந்து அது உள்ளே இறங்கினா தான் அங்கே கீழே இறங்கி வயிற்று பகுதியில் போய் விழுகும்போது அந்த ஜீரண மண்டலத்தில் போய் அது விழுகும் பொழுது அந்த உமிழ்நீர் தான் அதை ஜீரணம் பண்ணுது. அந்த உமிழ்நீருங்கிறது நம்மளுடைய புருவ மத்தியத்திலேருந்து நமக்கு இறங்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த உமிழ்நீர் தான் அங்கே ஜீரணத்தை உண்டு பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது. இப்போது நம்ம பாக்கு போடும்போது, வெத்தலை பாக்கு போடும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அந்த உமிழ்நீரை வெளியில் துப்பிட்டுருக்குறோம். சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அதை செய்கிறோம். அப்போ இங்கே உமிழ்நீருக்கான ஷார்ட்டேஜ் உண்டாகும் பொழுது அதை சரிவர உற்பத்தி செய்கிறதுக்கு, அதாவது சரிவர அதை ஜீரணம் பண்ணுறதுக்கு அங்கே ஷார்ட்டேஜ் ஆகும்போது அங்கே அஜீரண கோளாறுகள் உண்டாகும். இதனால் அசிடிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அஜீரணமும் அப்புறம் சில வயிற்று பிரச்சனைகளும் வயிற்று நோய்களும் அங்கே உண்டாகிறதுக்கு அங்கே வாய்ப்பாகுது. இந்த பாக்கு போடும்போது இந்த ஓரமாக ஒதுக்கி வச்சுருவாங்க. இந்த ஹான்ஸு பாக்கு இதெல்லாம் போடும்போது ஓரமாக ஒதுக்கி வச்சுருவாங்க. இதனால் என்ன ஆகுனா அதில் இருக்கிற சுண்ணாம்பும்
அதாவது சுண்ணாம்பினுடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உஷ்ணம் தான் அது. அந்த உஷ்ணமான ஆவியும் அந்த புகையிலையில் இருக்கக்கூடிய காரமான ஆவியும் இது ரெண்டும் சேர்ந்து அந்த கன்னத்தை அரிக்க ஆரம்பிச்சிருது. ஒரு சிலர் கண்ணை ஓட்டையாகிற அளவுக்கெல்லாம் அது அரிப்பு உண்டாயிருக்கும். அப்போ அப்படி அது அரிச்சிருச்சு அப்படின்னா அங்கே கண்ணை புற்று உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாக்குலேயோ உதடுலேயோ அந்த அந்த இடத்துலலாம் வந்து அது அரிப்பு உண்டாயிடுச்சு அப்படின்னா வாய்ப்புற்று உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது இவ்வளோ வியாதிகளையும் நம்ம உண்டு பண்ணிக்கிட்டு நம்ம செத்து போகிறதுக்கு காரணமாகக்கூடிய இந்த போதை வஸ்துக்களை நம்ம அறவே நீக்கணும். அதையே ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம இந்த வித்தை வாங்கினது எதுக்காக? ஜீவனை பாதுகாக்கிறதுக்காக, ஜீவன் வெளியில் போய் அது தீர்றதை தடுக்கிறதுக்காக. நீங்கள் அதை செஞ்சுக்கிட்டு உள்ளே இருக்கிற உடம்புகளை கெடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அங்கே ஜீவன் அங்கே இருக்க முடியுமா? உடம்புனுடைய ஆரோக்கியமும் இங்கே முக்கியமாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் நம்ம உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய, நம்ம ஜீவனை நஷ்டம் ஏற்படுத்தக்கூடிய, நமக்கு வியாதிகளை உண்டாக்கக்கூடிய இந்த போதை வஸ்துக்களை, நம்மளுடைய புத்தியை மழுங்கடிக்கக்கூடிய இந்த போதை வஸ்துக்களை நம்ம அறவே ஒதுக்கணும் அப்படிங்கிறது இங்கே ஒரு 2வது சட்டமாக அவர் வந்து எழுதியிருக்கிறார். இதுதான் இன்றைக்கி உங்களோட நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சது. அனைவருக்கும் ஆர்த்த நமஸ்காரம்.